இந்த கடையில பழம்பொரி செம்ம. சூப்பர். எல்லாமே ஃப்ரெஷ் தான். இந்த இடத்த பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இந்த பீச்சுக்கு பக்கத்துல இப்படி திரும்பினீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடை பேர் வந்து கடலோரம் தட்டுக்கடை அப்படின்ற கடை. காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்படின்றதுனால. அது தெரிஞ்சவங்கெல்லாம் கதவை தட்டி உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. ஒரு 4 மணிக்கு மேலே இந்த வெளியில் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த பழம்பொரி சாப்பிட்றதுக்குன்னு பழம்பொரி கட்டஞ்சாயா அதுதான் இங்கே பலரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. ஸோ இதுதான் அந்த பழம்பொரி. நம்ம கடலோரம் தட்டுக்கடை. தட்டுக்கடைன்னா கையேந்தி பவன் அப்புறம் ரோட்டோர கடை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தட்டுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரளாலலாம். ஸோ அந்த கடலோரம் தட்டுக்கடாவுடைய பழம்பொரி கிறிஸ்பி, நல்ல சைஸும் பெருசு, நல்ல கிறிஸ்பியான ஒரு அளவிலும் நல்ல பெரிய பழம்பொரி. இப்போ நான் மத்தியானம் வந்திருக்கேன், 1 மணி ஆகுது. ஈவினிங்லாம் செம்ம வைபாக இருக்கும் இந்த இடமே, அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணிலெல்லாம் என்னடா கண்ணாடிலலாம் தண்ணின்னு பார்க்காதீங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சதுனால கிளாஸ்லலாம் தண்ணி. ஸோ அந்த பழம்பொரியும் கட்டஞ்சாயா, சுலைமானி பிளாக் டீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கட்டன் சாயா அப்படின்னு சொல்லும்போது தான் கேரளாவில் வந்துட்டு இது கட்டஞ்சாயா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் அதுக்கு ஒரு மரியாதை. கட்டஞ்சாயா வித் பழம்பொரி. நேந்திரம், இங்கே நேந்திரம் பழம் அதிகமாக கிடைக்கிறதுனால பழம்பொரி. ஸோ இதுதான் பழம்பொரி இங்கே ரெடி ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் நேந்திரம் பழம் வந்து போடுறாங்க பாருங்கள் இதில். ஸோ அதோடைய மாவு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காரு நம்ம முகமது குட்டி. இவருடையது தான் இந்த அந்த டேஸ்டியான பழம்பொரி. மக்ரோனி ஓகே, நான் ஒரு பீஸ் எடுத்தோம். மதியானம் 1 மணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. காய் போடா இது என்ன ஈத்தப்பழ போடா. உள்ள இதுண்டல. எஸ், இது வந்து மக்ரூனியில் செஞ்ச ஒரு ஐட்டம். மக்ரூனி போலா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கு மக்ரூனி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. கேரளாவில் இந்த மழை காலத்தில் அதிகமான பேரும் சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. மழை கட்டஞ்சாயா ஜான்சன் மாஷ் அப்படின்வாங்க. அது என்ன, மழை கட்டஞ்சாயா தெரியும், ஜான்சன் மாஷ் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர். அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்குறேன். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தான் ஜான்சன் மாஷ். இந்த மாதிரி ஒரு சீசன் வரும்போது காலையில் ஒரு கட்டஞ்சாயா அந்த மழையை ரசிச்சுக்கிட்டு இந்த ஜான்சன் மாஷ் பாட்டை கேட்குறது அப்படின்றது ரொம்ப விரும்புவாங்க. மழை கட்டஞ்சாயா ஜான்சன் மாஷ். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பீச்சை பற்றி நான் போட்ட அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். மாட்டூல் புதியங்காடி பீச் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இடத்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். எப்படி வரணும், பழையங்காடி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா அங்கேருந்து ரொம்ப பக்கம் இந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் திருப்பியும் வந்திருக்கேன். போகிற வழியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், காயல் தீரம், சரியான ரெஸ்டாரண்ட்டு. நைட்டு வரணும், இங்கே எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். கான்டினென்டல் மொத்தமாக கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் அது தான் இந்த காயல் தீரம். பெரிய இடம், பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அது இதுன்னு. ஒரு காயல் தீரம் அப்படின்னாலே வந்து ரிவர் சைடு அதாவது அப்படின்ற அர்த்தம் வரும். இது பாருங்கள், பக்கத்தில் அந்த ஸ்டேவும் இருக்குது இந்த இடத்துல. லெஃப்ட் சைடில் பீச்சு, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, வலது பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வரலாம்.
இது வந்து வாடிக்கல் அப்படின்ற இடம் சரியான இடங்க, செம்ம வைப்பு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மாட்டூல் புதியங்காடி வாடிக்கல் அப்படின்னு. இந்த ஒரு கிராமமே அவ்வளோ அழகான ஒரு இடம். நிறைய பேர் இந்த பக்கம் டூரிஸ்ட் வரதே இல்லை. இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மாடாய்ப்பாறான்னு மிக அழகான ஒரு இடம் வேறு இருக்குது. நான் ஏற்கனவே அதுவும் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்த பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வரணும், எங்கெங்கே போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.